Hi, hello, வணக்கம். This is Update Views. தேவரா நோ லாக்லாம் இல்ல, ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கு. ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான். பஸ் இதுல பார்ட் 2க்காக மேபி தத்துவம் வச்சிருக்காங்க போல. பார்ட் 1 எதுவும் அந்த அளவுக்கு தெரியல, செகண்ட்ல தான் தெரியும். பொறுமையா போகுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஓரளவுக்கு போச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே அது எல்லாமே சில் பண்ணாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் ப்ரோ. యాక్షన్ మూవీ అసలు ఎర్ర సముద్రం అనే పేరే హైలైట్ బ్రో. అసలు అందరూ బీజిఎం గానీ మ్యూజిక్ గానీ బీభత్సం. ఎవరు అడిగారంటే చెప్పారని అంతే. పార్ట్ 2 కోసం వెయిట్ చేయండి బ్రో. మామూలుగా లేదు అసలు, మూవీ చింపి పడేశారు అంతే. ఎవరు అడిగారంటే చెప్పారంటే மாமூலுக்கு வந்தது இங்க அந்த சூப்பர் ஜெய் என்டிஆர். ஜூனியர் என்டிஆர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதான் இவங்களுக்கே உருத்தான ஒரு சீன் இருக்கும் இல்லையா, இந்த ஆந்திரா ஃபேன்ஸ்க்கே உருத்தான ஒரு சீன் இருக்கும் இல்லையா, ஒரே கண்டெய்னரை வந்து அதாவது 10 கண்டெய்னர் ஒரே ஆள் தள்ளுறது, அந்த மாதிரி சீன்லாம் படத்துல நிறைய இருக்கும். ஆரம்பத்துல வந்து சுறாவோட என்ட்ரி, ஜில்லாவோட கதை, அப்புறம் பாகுபலியோட கிளைமேக்ஸ்னு என்னென்ன கிண்ட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு கிண்டி வச்சிருக்காங்க. முடியல, ரொம்ப முக்கியம் விஜய் சார் ஃபேனா இருப்பாரோ தெரியல, அப்படிதான் தெரியுது. அவர் விஜய் சார் ஃபேன் இல்ல, அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சு என்னென்ன பண்ணி வச்சிருக்காப்ல. எதுவுமே நம்மளால உட்கார முடியல. ஆக்சுவலா படமே 2.25 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் தான் போகுது. ஆனா என்னமோ ஒரு 6 மணி நேரம் படம் பார்த்து ஒரு ஃபீல் வருது. எந்த இடத்துலயுமே நமக்கு கனெக்ட் ஆகல, நம்ம உட்காந்து ரசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. படத்துல ஊர்பட்ட ஃபைட் வருது, எந்த ஃபைட்டுமே ரசிக்க முடியல. ஏன்னா படம் அந்த அளவுக்கு மொக்கையா போகுது உண்மையிலேயே. ஆஃப் முடிச்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் படம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஃபுல்லா ஒரு படமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் மேல ஒரு புது கதை திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட அப்பாவோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு, அவர் எழுதிட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் எவனோ வராது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வெறும் 1.5 மணி நேரத்துலேயே முடியுது. நிறைய படங்கள் அந்த மாதிரி 1.5 மணி நேரத்துல கூட முடிச்சு போயிருக்கல. இது திருப்பி இன்னொரு 1.5 மணி நேரம் எடுக்க போறவங்க சரி வேற ஏதாவது பண்ணுவாங்க போல அப்படின்னு பார்த்தாக்கா பையனோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அப்படிதான் போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே. அவசியப்படணும் பார்ட் 2க்கு ஒரு கதை இருக்கணும், அதை சொல்றதுக்கான ஒரு அவசியப்படணும். ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின அந்த கதையோட அப்படியே சீக்வன்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டாக்கா ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணது சுத்தமா ஏத்துக்கல. நீங்க பாகுபலியில பாப்பீங்களா, கட்டப்பாயம் பாகுபலியை கொண்டாண்டு அந்த மாதிரி இதுல ஒன்று வந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, உண்மையிலேயே எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இவனுங்களா ஒரு கதையை சொல்றானுங்க, அதை நம்மளா தான் சோறுங்கிறாங்க, நம்மளும் சரி நம்புறோம் அப்படின்னு சொல்லி உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகல. ரொம்ப மொக்க உண்மையிலேயே. படத்துல ரத்தம் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ரத்தம் தெரிக்குது பயங்கரமா. வேலைக்கு ஆகாது உண்மையிலேயே. வேற ஏதாவது நல்ல படம் வந்து மெய்யழகன் தான் வந்திருக்கு, அதில் போய் பாருங்க போங்க ஃபேமிலி உட்காந்து. எதுக்கு இந்த படத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஓகே bro, Anirudh BGM and climax and interval fighting super bro. వచ్చాడు కొట్టాడు దేవితే దేవరా అనాలా. அது இன்ட்ரஸ்டிங்கா போகுது. ఇంట్రెస్టింగ్ క్లైమాక్స్ ஃபிளாஸ் எதுவுமே இல்ல, போர் அடிக்கிற மாதிரி இல்ல. தேவரா எப்படி இருக்கு? வெளியில வரும்போது ஒருத்தர் கேட்டாரு படம் அப்படின்னு சொல்லுங்க, சிச்சிரியா தான் வந்தேன் நான். இப்ப லேட்டா உள்ள வரேன், வெளியே போயிட்டு சத்தியமா நான் சிரிப்பு அடங்கவே முடியல. ஒரே காமெடியான படம், ஒரு நல்ல காமெடியான சந்தானம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காமெடியான படத்தை வச்சுக்கிறாங்க. ஐயோ எவ்வளோ ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்தாங்க 2 பேரு, ஃபுல் செம்ம பண்ணு. சிரிச்சினே தான் வந்தேன் நான். இது வந்து எப்படி வந்து டாலிவுட்ல கொண்டாடுறாங்கன்னு தெரியல, சிரிப்பா இருக்கு. தேவரா மூவி நல்லா இருக்கு. தெலுங்கு தமிழ் லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. பேன் இந்தியா மூவி சூப்பர். அனிருத் BGM bro ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. எல்லாரும் சூப்பர் நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்ல பிரதர், பொறுமையா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறானுங்க பிரதர். நிறைய அந்த கேமரா வந்து நிறைய அட்வைஸ் பண்றானுங்க பிரதர், வெறுப்பா இருக்கு. இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க காசு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தான். அனிருத்துக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காரலாமா, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. 3 ஹவரா பிரதர்? நான் 3 ஹவர்ல 10 பேரை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். அப்பயும் படம் முடிய மாட்டேது. படம் முடியும், சுகர் இருக்கலாம், ஆனா படம் நல்லா இல்லை பிரதர், வேஸ்ட். சுத்தமா இது பண்ணாங்க, பாக்காதீங்க. உண்மையான தெலுங்கு கொல்ட்டிங்க வந்து பொய் சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. படம் வந்து சத்தியமா வேஸ்ட். அதை சுமாரா பண்ணிருக்காரு. அதான் 2 தான் பிரதர். அனிருத் இந்த சுட்டமல்லி சாங், அது மட்டும்தான் ஒர்த்து படத்துல. மற்றபடி தயவு செஞ்சு வராதீங்க, வீக்கெண்ட் பைசா வேஸ்ட். அது எங்கேயாவது பீச் பார்க்குன்னு போயிடுங்க. அதான் பார்ட் 1 இந்த மாதிரி இருக்கு. அது லீடா இல்ல பிரதர், அது வேஸ்ட், சுத்த வேஸ்ட். பாகுபலி அது சத்த எலி மாதிரி இருக்கு. நீங்க வேற கடவுள் இல்லையா, அவன் கடவுளே அவன் போட்டு அப்படியே சத்தியமா நல்லா வேஸ்ட்.
அதெல்லாம் பார்த்ததெல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஆடியன்ஸ் தான் ரொம்ப பயங்கரமா வெறுப்பாயிட்டாங்க. பார்க்காதீங்க தயவு செஞ்சு, அதுதான் எல்லாரும். அனிருத் நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஒரு ஆள் தான் படம். அனிருத்துக்கு பார்க்கலாம், அந்த சுத்தமல்லி சாங்க்கு பார்க்கலாம். அதுக்கு வேணா ஒரு 200 ரூபாய் எடுத்துக்கங்க. மிச்ச காசு யாரும் செலவு பண்ணாதீங்க. வாங்கி சாப்பிட்டா அது இது பார்த்துங்க. செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வேற లెవెల్లో இருக்கு. చాలా బాగుంది సినిమా. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఫస్ట్ ఇంటర్వెల్ సీన్ అయితే ఎక్సలెంట్ గా ఉంది. డెఫినెట్ గా చూడండి, ఫ్యామిలీ అందరూ వచ్చి చూడండి. పక్కాగా బ్లాక్ బస్టర్ కొట్టాడు, రికార్డ్ బ్రేక్ అయింది. జై 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 ఎన్టీఆర్. తెలుగు సినిమా సూపర్ சூப்பர் ஹிட். ஏன்டான்னு சொல்லிட்டு தெலுங்குக்கு ஏன்டா போனோம்னு ஃபீல் பண்ணுவார் அவரு. அந்த மாதிரி உங்களுக்கு மியூசிக் போடணும்னா படம் ஒர்த்தா இருக்கணும், அப்பதான் வந்து இதா இருக்கும். ஸோ இது அந்த அளவுக்கு இல்ல படத்துல. ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, பட் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் அது வரை நீங்க காத்துக்கணும். அப்புறம் தான் ரொமான்ஸ் வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபைட்லாம் இருக்குது. ஃபைட்லாம் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் இருக்கு. ஆனா எதுக்கு அந்த ஃபைட்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயும் சண்டை போடுவாங்க. ஒரு 4 குரூப் வந்து அவங்களுக்குள்ளேயும் சண்டை போடுவாங்க. அதான் ஃபைட்ஸ். வேற இல்ல, படம் சாட்டிஸ்ஃபைடு இல்ல. படம் ஒண்ணுமே இல்ல. எங்கேயாவது கதை கிரிப் இருக்கணும். ஃபுல்லா தெலுங்கு ஆடியன்ஸ்க்குள்ள வெர்ஷனை கொண்டு வந்துட்டு நான் தமிழ் பண்ணா எப்படி பண்ண முடியும்? ஏதாவது ஒன்னா கனெக்ட் ஆகணும். எப்படி இப்ப RR வந்து எப்படி இருந்துச்சு, பாகுபலிலாம் எப்படி இருந்துச்சு, ரசிச்சுட்டே இருந்தோம். அந்த மாதிரி சின்ன ஃபீல் குட்டா இருக்கணும். ஏதாவது கனெக்ட் ஆகணும். இந்த கனெக்ட் ஆகல. கலையரசன் ஓகே, தமிழுக்கானி ஒரு பயங்கரமான ஒரு மெகா ஸ்டார்னு நினைச்சு கலையரசன் கொண்டாந்து பிசினஸ்க்கு வச்சிருக்காங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகும். ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர். பிஜிஎம் நார்மல், ஓகே. லாக் எதுவுமே இல்ல, நார்மல் ஸ்டோரி, ஓகே. மெசேஜ் வரது இல்ல. சினிமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர். அதான் தெரியல. படம் ஃபுல்லா கடலுக்குள்ளே எடுத்திருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப் இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. புதுசா ஏதாச்சும் பண்ணிருக்காங்க? புதுசானா அண்டர் வாட்டர் ஃபைட்டிங் இருக்கும். அதனால ஃபுல் எங்கேயுமே லாக் இல்லைங்க. லாக் மாதிரி எதுவுமே தெரியாது. படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லா ஆக்ஷனாக தான் இருக்கு. ஒரு சில இடத்துல லவ் சீன்ஸ்லாம் வருது, அது நல்லா. செகண்ட் ஹாஃப்ல தான் லவ் சீன்ஸ் வருது, அது நல்லா இருக்கும். அவங்க ஒரு கமர்ஷியல் மூவி எடுத்து பண்ணியிருக்காங்க, அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வைஸ் எல்லாமே கரெக்டாக, ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த மிஸ்டேக் இல்லை. சிஜி வைஸ் மட்டும் ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு மாதிரி இருக்கு, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். லாக்ல எதுவும் இல்லை. சாங்ஸ் போர்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. அனிருத் பிஜிஎம் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காரு. யூசுவலா அவர் பண்ற மாதிரி எல்லாமே கரெக்டா. பார்ட் 2 லீடு செகண்ட் கிளைமாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. பார்ட் 2 லீடு எல்லா ஆடியும் கரெக்டா இருக்கு. தெலுங்கு படம் போய் பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஓவர் ரேட்டிங் 8 கொடுக்கும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சினிமா மாதிரி சூப்பர் ப்ரோ. லாக் இல்ல ப்ரோ, வைப்ரேஷன் கண்டென்ட் அண்ணா. சாங்ஸ் வேற லெவல். ஜான்வி கபூர் வேற லெவல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஃபைட்டிங் எக்ஸ்ட்ராடனரி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வேற லெவல். விஎஃப்எக்ஸும் பயங்கரமா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பரா இருந்தது. என்டிஆரோட ஆக்டிங்கும் செம்மையா இருந்தது. இந்த படத்துல அதிகமா வந்து கடல் சீன் அதிகமா காட்டுற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் எப்படி காட்டியிருக்காங்க? அது எல்லாமே லைக் உண்மையிலேயே அது கடலுக்குள்ள தான் ஷூட் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொன்ன விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்கு. என்டிஆர் டபுள் ஆக்ஷன். சோ உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் இருக்கு? டபுள் ஆக்ஷன் வந்து நான் 2 பேரும் ஒரே ஸ்கிரீன்ல நான் இன்னும் பார்க்கல ப்ரோ. பார்த்தா டபுள் ஆக்ஷன் மாதிரி தெரியல. பட் ஓகே.